தமிழகத்தில் பரவலாக கனமழை பெய்யும் நிலையில் 12 மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை. சென்னை, நாமக்கல், சேலம், பெரம்பலூர், புதுக்கோட்டையில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை. புதுச்சேரியில் தொடரும் அதி கனமழை. பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவித்த அரசு. விழுப்புரம், செங்கல்பட்டு, கடலூர், மயிலாடுதுறைக்கு இன்று ரெட் அலர்ட். புதுச்சேரியிலும் அதி கனமழை பெய்யும் என எச்சரிக்கை. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் கொட்டிய கனமழை. ஜிஎஸ்டி சாலையில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதி. விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் நேற்று இரவு கனமழை பெய்தது. பேருந்து நிலையத்தில் தேங்கிய தண்ணீரால் பயணிகள் அவதி. கள்ளக்குறிச்சி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று இரவு 3 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை. காற்றுடன் கூடிய கனமழை பெய்ததால் மாவட்டம் முழுவதும் குளிர்ந்த சூழல். மதுரையில் மழை பாதித்த பகுதிகளில் ஆட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகள் நேரில் ஆய்வு. தேங்கிய நீரை உடனடியாக வெளியேற்ற ஆட்சியர் உத்தரவு. புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் நேற்று அதிகாலை முதல் இடைவிடாது மழை. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் அதிகாரிகள் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க உத்தரவு. வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ளதை அடுத்து கண்காணிப்பு அதிகாரிகளாக 12 பேரை நியமித்தார் முதல்வர் மு.க. ஸ்டாலின். தஞ்சாவூர், நாகை, திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு அதிகாரிகள் நியமனம். களத்தில் கண் துஞ்சாமல் செயல்பட்டு மக்களை காப்போம். நெல் கொள்முதல் பணிகளை தொய்வின்றி மேற்கொள்ளவும் ஆட்சியர்களுக்கு முதல்வர் மு.க. ஸ்டாலின் உத்தரவு. வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்த நிலையில் போர்க்கால அடிப்படையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தேவை. தமிழக அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட பொருட்களை வாங்குவோம் என நாட்டு மக்களுக்கு பிரதமர் மோடி கடிதம். உலகின் 3வது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா விரைவில் மாறும் என்றும் நம்பிக்கை. ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் இறக்குமதி செய்வது தொடர்பான அரசின் விளக்கத்தை ட்ரம்ப் கண்டுகொள்ளவே இல்லை. வெளியுறவுத்துறையின் தோல்வியை காட்டுவதாக காங்கிரஸ் விமர்சனம். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப், ரஷ்ய அதிபர் புதின் சந்திப்பு குறித்து கேள்வி எழுப்பிய நிருபர். வெள்ளை மாளிகை அதிகாரி தனிப்பட்ட முறையில் இழிவுபடுத்தியதாக புகார். சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட்டில் இதுவரை நடந்திராத நிகழ்வு. 50 ஓவர்களையும் சுழற்பந்தாக வீசிய வெஸ்ட் இண்டீஸின் வித்தியாசமான முடிவு.
சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1440 ரூபாய் குறைவு. சவரன் 96,000 ரூபாய்க்கு விற்பனை. தீபாவளி விடுமுறை முடிந்து சென்னை மற்றும் கோவை உள்ளிட்ட பெருநகரங்களுக்கு திரும்பிய மக்கள் புதுக்கோட்டை பேருந்து நிலையத்தில் ஏராளமானோர் குவிந்ததால் போக்குவரத்து நெரிசல். தீபாவளி விடுமுறை முடிந்து அதிக அளவில் சென்னைக்கு திரும்பிய மக்கள் விக்கிரவாண்டி சுங்கச்சாவடியில் கூடுதல் வழிகள் திறக்கப்பட்டு வாகனங்கள் செல்ல ஏற்பாடு.